இந்த பிரியாணி மேலே லெக் பீஸை வச்சு பார்க்குறதெல்லாம் ஒரு தனி சுகம்தான். ஆனால் இந்த பிரியாணியை ஃபஸ்ட்டு பைட் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. கொஞ்சமாக தயிர் வெங்காயம், கொஞ்சமாக கிரேவியோட பீஸு, அது கூடயே கொஞ்சமாக கிரேவி வச்சு முட்டையை மஞ்சக்கரோடு எடுக்கணும். மஞ்சக்கரோடு எடுத்து வச்சு பிரியாணியில் போட்ட லெக் பீஸையும் கொஞ்சமாக பிச்சு பக்கத்தில் வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு பைட் எடுத்து வச்சோன்னு வைங்களேன், சும்மா அப்படி தான் இருக்கும். சூப்பராக தரமாக ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஆயில் சூடானோன்னே ஸ்பைசஸ்லாம் போட்டு சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு அரைச்சதை போட்டுட்டு மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூளை போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. அது கூடயே தக்காளி, புதினா, மல்லி, பச்சை மிளகா போட்டு வணக்கிட்டு உப்பு தயிரும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே 1/2 கிலோ சிக்கனும் ஒரு லெமனும் நல்லா புளிஞ்சு விட்டுட்டு சிக்கன் ஒரு 5 நிமிஷம் வெந்து வந்ததுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரமாக ஊற வச்ச அந்த சீரக சம்பா அரிசி போட்டு நல்லா தம் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போம்.